வெள்ளம் வந்தபோது தமிழகத்திற்கு வந்து பார்க்காமல் நிதியும் ஒதுக்காமல் ஒதுங்கியிருந்த மத்திய பாஜகவினர் தேர்தல் வரும்போது மட்டும் தமிழகத்திற்கு ஓட்டு கேட்டு அடிக்கடி வருகிறார்கள் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு அந்த ராகுல் காந்தி கண்டா மோடி கிடுக்கிட்டு ஆடுறாரு, அமித்ஷா கிடுக்கிட்டு ஆடுறாரு. இந்த நம்முடைய தமிழகம் எப்பவே காந்தியை நேசித்தவர்கள், நேருவை நேசித்தவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் நேசித்தவர்கள், அண்ணாவை நேசித்தவர்கள், அதுபோல முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களை நேசிக்கின்றவர்கள். இன்னைக்கு அவன் வந்து கனவு காட்டுறான், இங்க வந்து உள்ள பொருளாதாரம் இருக்கான். அது வடக்க இங்க நம்ம ₹1 வசூல் பண்ணி கொடுத்தா நமக்கு திருப்பி தர்றது என்ன 25 காசு திருப்பி தர்றான். மிச்சத்தை எங்க கொண்டு போறான் தெரியுமா? எங்க கொண்டு போறான்? உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொண்டு போறாங்க. நம்ம தெருல மழைலாம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க, மத்திய அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணுங்க. ஒரு உதவி செய்யாம தமிழ்நாட்டை புறக்கணிச்ச பயில எப்படி தேர்தலுக்கு வர்றான்? எப்படி ஓட்டு கேட்க முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.